நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்க, அப்புறம் டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் இருக்க, ஹேர் ஸ்ட்ரெங்தனிங் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி நாட்டு சக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கரெக்டாக 2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வட்டகை எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த 2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எதுக்காக பெரிய பாத்திரம் எடுக்கிறோம்னா அப்போ தான் அது கொதிக்கும் போது பொங்கி வடியாது. இப்போ 2 லிட்டர் ஊற்றியாச்சு. அது ஒரு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இந்த பொருட்கள்லாம் உங்கள் ஊர்லேயே கிடைக்கும்னா நீங்கள் வீட்டிலே காய வச்சு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி. நான் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். அவுரி பொடி பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். சில பொருட்கள் எங்கள் ஊரில் கிடைக்கும், ஆனால் நான் அப்படி செய்கிறது கிடையாது. அதுக்கான ரீசனை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்படி செஞ்சால் தான் அந்த எண்ணெய்க்கு அந்த எண்ணெய் கக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. அடுத்ததாக கரிசலாங்கண்ணி பவுடர் அதே மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக கத்தா பவுடர் எடுத்துக்கிறேன். கத்தா பவுடரும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கத்தா பவுடர், அவுரி பொடி, கரிசலாங்கண்ணி இது மூணுமே நம்மளோட முடி நரை விழுகாமல் நல்லா பார்த்துக்கிறோம். அதாவது இந்த இளநரை இருக்கிற ப்ராப்ளம்லாம் வராது. அடுத்ததாக வேப்பிலை பொடி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணுற எல்லாமே கரெக்டாக 2 ஸ்பூன் தான். அதுக்கு மேலே வேறு எந்த மெஷரிங் சேஞ்சஸும் இருக்காது. அடுத்ததாக சோத்து கத்தாழை பொடியும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இதுவும் 2 ஸ்பூன் தான். அடுத்ததாக கருவேப்பிலை பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை, சோத்து கத்தாழை, வேப்பிலை இது மூணுமே நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும், கொட்டை விடாமல் தடுக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அடுத்ததாக நெல்லிக்காய் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக செம்பருத்தி பவுடரும் 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். செம்பருத்தியும் நெல்லிக்காயும் முடி நல்லா வளர்றதுக்காக பூஸ்ட் பண்ணிவிடும். அதாவது இந்த பேபி ஹேர்லாம் இருக்குல்ல, அந்த ஹேர்லாம் புதுசாக முளைக்கிற பேபி ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். அதுக்கு தான். அடுத்ததாக மருதாணி பொடி அதே மாதிரி 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். மருதாணி சேர்க்குறனால ஏற்கனவே கருப்பாக இருக்கிற முடி வெள்ளையாகாமல் பார்த்துக்கிறோம். நம்மளுக்குள்ள ஹேருக்கு எப்பயுமே பெர்மனண்ட்டான ஒரு பிளாக் கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் மருதாணி உள்ளே சேர்ப்போம். அடுத்ததாக வேம்பாலம் பட்டை உள்ளே சேர்த்துருக்கேன். இதை ஹேர் அப்படியே நரேஷ் பண்ணி நம்ம ஹேரை நல்லா அடர்த்தியாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் நான் குத்து மதிப்பாக தான் சேர்த்துருக்கேன். இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பவுடருமே ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக ஒரு 4 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்லாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெயில் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பவுடரையும் டைரெக்டாக உள்ளே சேர்த்துடலாம். இது உள்ளே சேர்த்த உடனே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், மருதாணி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி எல்லாமே கிடைக்கும். அதை டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து செய்யலாம். அது ஒரு லாங் ப்ரொசீஜர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை பச்சையாக உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் அப்படியே எண்ணெயை வற்ற விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் கூட ஆகும். அதே மாதிரி நெல்லிக்காய், செம்பருத்தியிலாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் அந்த எண்ணெய் சீக்கிரமே கெட்டு போய் எண்ணெய் கக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற விட்டினதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதை டபுள் சல்லடை போட்டு வடிகட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாள் நைட்டு பூராமே எண்ணெயை வெளியே வச்சுட்டேன். அப்போ தான் அந்த எண்ணெய்க்கு அந்த சத்தெல்லாம் ஊறி கிடைக்கும். பாருங்கள், அடியில் வடிகட்டி கொஞ்சம் வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் நாம் சல்லடை யூஸ் பண்ணி சளிச்சிருவோம். நம்ம சேர்த்த பொடியெல்லாம் ரொம்ப நாள் எண்ணெயிலே இருந்தால் எண்ணெய் கக்கு ஸ்மெல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அப்பப்போ வடிகட்டிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அடியில் உள்ள எண்ணெய் ஊற்ற வேணாம். அதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் அடியில் வடிகட்டி கிடச்சிரும். அதை நீங்கள் அப்படியே ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றிட்டு அது அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு காலி பண்ண பாருங்கள். இது 3/4 வாசி எண்ணெயை இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம பத்திரமா வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு குட்டி பவுலில் அந்த மிச்சம் உள்ள எண்ணெயை பூராமே இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml எண்ணெய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி டைரெக்டாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த 2 சல்லடையிலையும் மேக்ஸிமம் டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் ஆயிரும்.
அடுத்ததாக இதை அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் கொடுத்து கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் ஒரு 2 நாள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த அடியில் இருக்கிற அந்த பவுடரும் நல்லா இறுகிரும். அந்த எண்ணெயை மேலாக எடுத்துட்டு இந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கண்டெய்னர் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த எண்ணெய் கக்கி ஸ்மெல் இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேருக்கான எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரே ஒரு சொல்யூஷனான இந்த எண்ணெயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோடன் சந்திப்போம். Until then, Tata, bye bye, see you from எனது சமையலறை.